அஸ்ட்ரோ பிரபா மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. ஓம் குருவே சரணம். குருவின் திருவடிகள் சரணம். இந்த கருத்தரங்கத்தில் கூடியிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். இன்றைய கருத்தரங்கத்தில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, கலியுக நாயகன் ராகு. ராகு எந்த இடத்துல உட்கார்ந்தாலுமே ஒரு பிரம்மாண்டம். அப்போ இன்னைக்கு ராகு பத்தி நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ராகு அப்படின்னாலே ஆசை. ஆசைனாலும் சின்ன ஆசை இல்லை, பேராசை. பிரம்மாண்டம் எதுலையுமே என்னன்னா கற்பனை, இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மாயமான ஒரு உலகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு, நவீன தொழில்நுட்பம். ராகு எந்த இடத்துல உட்கார்ந்தாலுமே, ஒரு ராசி கட்டத்துல எந்த இடத்துல உட்கார்ந்தாலுமே அந்த பாவகத்துக்கு உண்டான பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார். அப்போ இந்த ராகு எந்தெந்த இடத்துல உட்கார்ந்தா ராசி கட்டத்துல என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ராகு ராசி கட்டத்துல லக்னத்திலேயே உட்கார்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் எதுவுமே பிரம்மாண்டமா நினைப்பார். நான் பெரிய ஆள் ஆகணும், அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும், பெரிய எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும், பிரம்மாண்டத்தை கொடுக்கும். தனித்துவமா யோசிப்பார். ஒரு 10 பேத்துக்குள்ள நின்று கூடத்துல இருந்தாலும் அவர் பார்க்கும்போது, அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும். அவருடைய ஆர்வம் எதுல எல்லாம் இருக்கும்னா, அரசியல், சினிமா, இதுல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். இவருக்கு சவால்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனசு அளவாஞ்சிட்டே இருக்கும், ஒரு நிம்மதி இருக்காது. அதே மாதிரி அடுத்தவங்க நம்மளை பத்தி எப்படி பேசுறாங்க, நம்மளை ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் அவர்கிட்ட இருந்துட்டே இருக்குங்க. அடுத்தது, லக்னத்துக்கு 2ல ராகு உட்கார்ந்துருந்தா செல்வம். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடும்பம், வருமானம், வாக்குஸ்தானம். அப்ப 2ல ராகு உட்காரும்போது அவர் தன் வாக்காலேயே தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. எதுவும் பிரம்மாண்ட பேச்சு. அப்போ அந்த குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறது கம்மியா இருக்கும். வசியமான பேச்சு இருக்கும். எந்த ஒரு இவங்க ஒரு தொழில் செஞ்சாலுமே அதுல பேச்சு திறமையால சக்சஸ் பண்ணிட்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கு. அடுத்தது 3ஆம் இடத்துல ராகு. 3ல ராகு இருந்தாலே தைரியம், பிரம்மாண்டம், எடுத்தது முயற்சி செஞ்சு அதை சாதிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இருக்கும். 3ல ராகு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சீக்கிரம் என்ன கம்யூனிகேஷன் அடுத்தவங்கிட்ட சீக்கிரம் அட்டாச் ஆகிக்குவாங்க. 2வது, டிஜிட்டல் மீடியால அவருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் ஒத்து போக மாட்டார். அதே மாதிரி லக்னத்துக்கு 4ல ராகு. 4ங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகன யோகம், தாயார். அப்போ 4ல ராகு இருக்கும்போது அம்மாவுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து ஒத்து போகாது. அம்மா என்னன்னா பிராக்டிக்கல் லைஃப்ல அப்டேட்டா இருப்பாங்க. அதே மாதிரி 4ல ராகு இருக்கும்போது என்னன்னா, அவங்க வீடு பார்க்கும்போது நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னாலும் சரியா இருக்கும், அவங்க வீடு பார்க்கும்போது ரெக்டாங்குலரா தான் இருக்கும். அப்ப அந்த வீட்லயுமே பார்க்கும்போது இந்த பிளம்பிங் ஒர்க், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீட்டில் அந்த இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பிளம்பிங்கு, அந்த சாக்கடை மாதிரியான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று அது சரியா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது, ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் வீடு என்னன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். 2வது என்ன, மாடி வீடு, டபுள் மாடி வீடாக இருக்கும், டியூப்ளெக்ஸ் வீடு, இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கும். இல்லை அவங்களே அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் போய் குடியிருப்பாங்க. அதே மாதிரி 4ல ராகு இருக்கும்போது என்னன்னா, படிப்பில் அவங்க 8th வரைக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க. 10th முடிக்கும் போது பார்க்கும்போது என்ன, அந்த படிப்பில் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருது. எண்ணங்கள் திசை மாறும். கடைசி +1 +2 போகும்போதெல்லாம் இந்த ராகு திசை வரும்போது அந்த காலகட்டங்கள் என்னன்னா, இவங்க படிப்பில் ஆர்வம் கம்மியாகி போகும். இதே என்னன்னா, காலேஜ் லைஃப் முடிக்கும் போது அந்த ராகு திசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தொழில் பார்க்கும்போது வெளிநாட்டு யோக சம்பந்தப்பட்ட தொழிலும் அது சார்ந்த படிப்புகள் படித்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே கொடுத்துரும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு. 5 அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர பாக்கியம், நம்மளுடைய பூர்வீகம், நம்மளுடைய குல தெய்வம். அப்போ 5ல ராகு இருக்கிறவங்கள பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் சரியா இருக்காது. 2வது, அவங்க குலதெய்வத்திலையும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சித்தர் வழிபாடுகளோ ஒரு ஜீவசமாதியோ அந்த இடத்துல இருக்கும். 2வது, அவங்க முன்னோர்களுக்கு சரியான திதி வழிபாடுகள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 5ல ராகு இருக்கும்போது அவங்க நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். அவங்க ஃபேமிலியில் பார்க்கும்போது அவங்க பாட்டனார் வகையில், முப்பாட்டனார் வகையில் அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன, சடனாக இறந்தவங்க, சூசைடு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் சரியான திதி வழிபாடுகள் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 5ல ராகு இருக்கும்போது புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும். கிடைக்கும், ஆனால் லேட்டாக கிடைக்கும், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போய் அப்படியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி என்னன்னா, புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். 2வது, அபாரமான கற்பனை. 2வது, இவங்க
ஐடி சம்மந்தப்பட்டது, இன்னைக்கு அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஏஐயில் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா 6ல் ராகு, 6 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோய் நொடி கடன் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வேலை வாய்ப்பும் சொல்லக்கூடிய அமைப்பு ராகு. அப்போ 6ல் ராகு இருக்கும்போது எப்பேற்பட்ட எதிரிகளின் வெல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி எந்த போட்டித் தேர்வில் போனாலும் அவங்க ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரெண்டாவது இவங்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மருத்துவம் சார்ந்த வேலையும் அது சார்ந்த படிப்பு, சட்டம் சம்பந்தப்பட்ட படிப்பும் அவங்களுக்கு ஒத்து வரும். இந்த கிரிமினல் வக்கீல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புதன் கூட ராகு சேர்ந்து இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு இந்த சட்டம் சார்ந்த படிப்பு நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி படிப்பு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி 6ல் ராகு இருக்கும்போது இவங்க எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துக்கு போனாலுமே அதில் ஜெயிச்சு வரக்கூடிய தன்மைகள் இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி ராகு எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த உடல் உறுப்புகளில் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் சொல்லக்கூடியது திருமண வாழ்க்கை சொல்லக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் கூட்டு தொழில் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த 7ல் ராகு இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா மேக்சிமம் பார்க்கும்போது கம்யூனிட்டியில் உட்பிரிவுக்கு கல்யாணமோ இல்லை பார்க்கும்போது என்ன திருமண வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களோட தான் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி 7ல் ராகு இருக்கிறவங்க கூட்டு தொழில் பண்ணும்போது சைலண்ட் பார்ட்னர் இருந்தால் ஓகே, ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிப்போது இந்த இடத்துல கூட்டு தொழில் ஒத்து வராது. அதே மாதிரி இவங்க 7ல் ராகு இருக்கிறவங்க வேற ஊர் வேற மதம் சார்ந்த பெண்கள் கல்யாணம் பண்ணும்போது பாதிப்புகள் எதுவும் வராது. அதே மாதிரி என்னன்னா 8ல் ராகு, 8 அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஆயுள் ஸ்தானம், 2வது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 8 அப்படிங்கும்போது ஜோதிடம், ரகசிய ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, இதெல்லாமே 8. அப்போ 8ல் ராகு இருக்கும்போது என்னன்னா இவங்க அந்த லாட்டரி சீட்டு சம்மந்தப்பட்டது, 2வது புதைகள் சம்மந்தப்பட்டது, இதில் எப்பவுமே அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். 2வது இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் பிரம்மாண்டமாக தொழில் செய்யாமல் ஒருத்தங்க கீழே சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே, ஒருத்தவங்க பினாமி எடுத்து செய்யறது, ஒருத்தங்க கீழே சப்கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. 8ங்கிறது ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால 8ல் ராகு இருக்கிறவங்க வருஷம் ஒரு தடவைனாலும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம் போயிட்டு வர்றதும் ஆயுள் ஹோமம் வைக்கிறதும் இதெல்லாமே அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். 9ல் ராகு, 9ங்கிறது பாக்கியஸ்தானம், அப்பா பற்றி பேசக்கூடிய அமைப்பு. அப்போ உயர் கல்வி சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ வெளிநாட்டு கல்வி சிறப்பாக இருக்கும். 2வது 9ல் ராகு இருக்கும்போது அவங்க என்னன்னா அவங்க அப்பாவுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது, இல்லை அப்பா சொல்லக்கூடிய அட்வைஸ் இவங்களுக்கு ஒத்து வராது. அதே மாதிரி என்னன்னா 9ல் ராகு இருக்கும்போது இவங்களுமே பார்க்கும்போது 9ஆம் இடம் ராகு அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி என்ன 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவங்க உள்ளூரில் இருந்ததுன்னா உழைப்புக்கேற்ற ஊதியமோ டெவலப்மெண்ட்டோ வளர்ச்சியை கொடுக்காது. வெளியூர் வெளிமான வேலைகள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மாற்று மத நண்பர்கள் மூலியமாக கூட்டு தொழில் செய்யும் போதும் சக்ஸஸ் பண்ணிக்குவாங்க. 10ல் ராகு, 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனகாரகன். அந்த இடத்துல ராகு உட்காரும்போது என்னன்னா ஐடி, சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள், அரசியல் சார்ந்தது, இதெல்லாமே அவங்க சக்ஸஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தன்னோட தொழிலை சாதிக்கிறதுக்காக அவங்க எந்த லெவலில் இறங்கி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. அதே மாதிரி மக்களை ஈர்த்து தன்னோட தொழிலை எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக கொண்டுட்டு போகணுங்கிற டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு, 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ இந்த லாபஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடத்துல ராகு உட்காரும்போது பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. 2வது என்னன்னா இவங்க எப்பவுமே என்னன்னா தன்னை விட செல்வ வளத்தில் அதிகமாக இருக்கிறவங்க கூட தான் கொஞ்சம் நட்பு வச்சுக்குவாங்க, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 12ல் ராகு, வெளிநாட்டு வாழ்க்கை. 2வது மறைமுக தேடல், இதெல்லாமே இருக்கும். இப்போ ராகுவோடைய கிரக சேர்க்கைகள், சூரியன் கூட ராகு செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா அதிகார ஆசை எப்பவுமே இருக்கும், அரசியல் ஈர்ப்பு இருக்கும், ஆனால் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனைகள் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி சந்திரன் ராகு அதிக கற்பனை இருக்கும், ஆனால் மன அழுத்தம் எப்பவுமே இருக்கும். செவ்வாய் ராகுவோட சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சகோதர உறவுகள் ஒத்துமை இருக்காது. இவங்க ஒரு பூமியோ வாங்கினாலுமே இடமே வாங்கினாலுமே அதில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்கும், இல்லாட்டினா அந்த இடத்துல என்னென்னா வாஸ்துப்படி இருக்காது, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இருக்கும். புதன் ராகு இவங்களுக்கு என்னென்னா படிப்பில் நல்ல ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பு, 2வது இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இதில் எல்லாமே நல்லா அறிவு நுணுக்கம் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, அதில் சக்ஸஸும் பண்ணிக்குவாங்க. புதன் ராகு டெக்னிக்கல் நாலேஜை கொடுத்துருது. தாய்மாமா உறவுகள்லாம் சங்கடமாகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி என்னென்னா குரு ராகு, குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்திலையும் அதிக ஈடுபாடு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இன்னொன்று என்னன்னா இவங்க இந்த குரு ராகோட சேர்ந்து உட்காந்துருப்பாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க.
அதுதான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் வகையில் கொஞ்சம் கவனம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் யோசிக்காமல் தன்கிட்ட எந்த அனுபவம் இல்லாமல் போடுறது, ரெண்டாவது இந்த MLM போயிட்டு பணத்தை போடுறது, இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அகலக்கால் வச்சுட்டு சிக்கிக்குவாங்க. சுக்கிரன் ராகு, அது கதை, கவிதை, பாட்டு, டான்ஸு, சினிமா சம்மந்தப்பட்ட துறைகள், ரெண்டாவது பிடெக், ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி ராகு, தொழில் இவங்க ஒரு நாலேஜ் இருக்கும், ஆனால் ஒரு தொழிலில் ஸ்டாண்டர்டாக நிற்க மாட்டாங்க. கடின உழைப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு தொழில் ஸ்டாண்டர்ட் நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி ராகு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து என்னன்னா, அந்த ஜாதகருக்கு ஒரு திடீர் ஆசை, அதில் ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்துருது. அதே மாதிரி என்னன்னா, இந்த ராகு திசை நடக்கும்போது என்னன்னா 5 விஷயங்களை உள்ள இழுக்கும். 1 மது, ரெண்டாவது லாட்ரி சீட்டு, ரேஸு, ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்டது, ரெண்டாவது வந்து என்னன்னா எதுலேயும் அகலக்கால் வச்சு சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது 4ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது தன்னுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தன்னோட கேரக்டரை மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா, தன்னுடைய திறமை, தகுதி, இதுக்கு தகுந்தாற் போல தன் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இந்த ராகு திசை பயன்படுத்தும் போது அவங்க ராகு திசை ஆகட்டும், ராகு ஆகட்டும், அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி ராகுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 1 துர்க்கை வழிபாடு. வெள்ளிக்கிழமை வந்து என்னன்னா ராகு நேரத்தில் எலுமிச்சம்பழ தீபம் போட்டு கும்பிட்டு வருது. அப்போ ராகு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இன்னொன்று பட்டீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கைக்கு தீபம் போட்டு வரும்போதும் இந்த ராகு திசையினால் வரக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகும். ரெண்டாவது, இந்த ராகு அப்படிங்கும்போது சித்தர் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவசமாதி வழிபாடுகள் இவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருது. அதே மாதிரி இந்த ராகுக்குண்டான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, 1 திருப்பாம்பரம் போயிட்டு வருது, சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது திருநாகேஸ்வரம் போகலாம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம், காளகஸ்தி போய்க்கலாம். இதெல்லாமே ராகுக்குண்டான கோயில் பரிகாரங்கள். தர்ம பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறதும், ரெண்டாவது மாற்று மத குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்குண்டான உதவிகள் செய்யும் போதும் இந்த ராகுனால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும். இந்த கருத்தரங்கத்திற்கு பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்தினர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக அற்புதமாக பேசிய பிரபா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்ற கோகிலவாணி மேடம் மற்றும் சுதா மேடமை கேட்டுக்கொள்கிறோம்.